ஓகே, ஒன்ஸ் அகைன் வெல்கம். சரியா? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பார்த்துட்டு இருக்கோம், பணவியல் கொள்கை. சரியா? சோ அதுல வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல ஆர்பிஐ பத்தி ஒரு சில ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். சோ இன்னைக்கு என்ன கண்டினியூ பண்றோம், இது அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். சரியா? சோ லாஸ்டா வந்து எங்க விட்டோம் நம்ம, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அதுல கம்ப்ளீட் பண்ணி நம்ம விட்டுருப்போம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்ஆரா, லிசன் ஒரு நிமிஷம், வேற என்ன எழுதி வச்சிருக்கீங்க அந்த இதுல என்ன எழுதி இருக்கீங்க அந்த குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல் அதுல? நெக்ஸ்ட் ஓஎம்ஓ. சோ ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ஓஎம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சோ இதை மட்டும் பாத்துக்கோங்க, நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே நான் உள்ள போயிடுறேன். சரியா? வெளிச்சந்தை நடவடிக்கைகள். This is my first class. இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ் எப்படி பாக்குறது, ரெக்கார்டட் செஷன் வந்து கிளாஸ்ல டெலிகிராம்ல இருக்கும் சேனல்ல. சோ பிரைவேட் லிங்க்ஸ், சோ அதுல நீங்க பாத்துக்கலாம். ஒரு 3 கிளாஸஸ் கம்ப்ளீட் இருக்கு. சோ ஒரு 6-7 பேஜஸ் விட்டுட்டு நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? சோ வெளிச்சந்தை நடவடிக்கை. ஓகேவா? ஓகே. சோ இது ஒண்ணுக்கு மட்டும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? வாட் இஸ் மீன் பை ஓஎம்ஓ, ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன், வெளிச்சந்தை நடவடிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் திங் சிம்பிள்ங்க. சோ இந்த செக்யூரிட்டிஸ் சொல்லி பார்த்தோம் நம்ம, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர்பிஐ கிட்ட வாங்குறோம், விக்கிறோம். சோ இந்த ப்ராசஸ் பேரை தான் என்ன சொல்றாங்கன்னா ஓஎம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சுதா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். சரியா? சோ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஒட்டுமொத்தமா இந்த செக்யூரிட்டிஸ் ஆர்பிஐல எடுத்துட்டு போய் வைப்பாங்க, திருப்பி வாங்கிட்டு வருவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும். சரியா? சோ இதை மட்டும் நான் சொல்றேன். ஆர்பிஐ அண்ட் அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா, சிபிஐ. ஓகே. சோ ஆர்பிஐல இருந்து ஆர்பிஐ செல்ஸ், ஆர்பிஐ பைஸ். ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ். சோ இத வாங்குறாங்க, இத விக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் பேரை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வெளிச்சந்தை நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சோ பாதுகாப்பு பத்திரங்களை விற்கும் மற்றும் வாங்கும் நடவடிக்கை, அரசு பத்திரங்கள், அப்புறம் தனியார் மற்றும் தங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களை பாதுகாப்பு பத்திரங்கள். சரியா? சரி, ஓகே. சோ சிம்பிளா செக்யூரிட்டிஸ வந்துட்டு செல்லிங் அண்ட் பையிங். சோ இந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய விஷயங்களை என்ன சொல்றாங்கன்னா ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன். வாட் இஸ் மீன் ஆக்சுவலி செக்யூரிட்டினா தெரியும் இல்லையா? வாட் இஸ் மீன் பை செக்யூரிட்டிஸ்? செக்யூரிட்டி பத்திரங்கள். பிரைவேட்டிசமே கொடுத்திருக்காங்க. சரியா? ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அத கூட அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வருவாங்க. யா, இட் இஸ் ஜஸ்ட் a டாக்குமெண்ட், ஒரு பாண்ட் பத்திரம் மாதிரி இருக்கும். சரியா? சோ நாட் ஒன்லி கவர்மெண்ட், பிரைவேட்டிசமே வந்து பாத்தீங்கன்னா அலோட் தான். ஏன்னா பணம் தான் வாங்குறாங்க, அதுக்கு கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரைவேட்டிசமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வாங்குறாங்க. சரியா? சோ புக்ல கொடுத்துருக்காங்க அது. லிசன், இந்த பத்திரிகையில வந்துட்டு 10 வருஷத்துக்கு 10% வட்டி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க சைன் பண்ணி. ஓகேவா? சோ அந்த பத்திரம் வந்துட்டு ஜஸ்ட் கொடுத்துட்டு வாங்கும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். டூரிங் இன்ஃபிளேஷன், அதாவது பண வீக்கத்தின் பொழுது ஆர்பிஐ என்ன பண்ணும்? டூரிங் இன்ஃபிளேஷன் டைம். சோ பண வீக்கத்தின் பொழுது ஆர்பிஐ என்ன பண்ணும்? இல்ல ஆர்பிஐ செல் பண்ணுமா? இல்ல இங்க காமனா வந்து இங்க வந்து இன்க்ரீஸ் அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? சோ நீங்க முன்னாடி பார்த்த வரைக்கும் எல்லாத்துலயுமே இன்க்ரீஸ் பண்ணும். இங்க வந்து பையா செல்லா, அதுதான் வந்து ஆர்பிஐ டூரிங் பணவீக்கத்தின் பொழுது ஆர்பிஐ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ வாங்குமா விக்குமா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அல்லது எனி செக்யூரிட்டிஸ். லிசன், மோஸ்ட்லி வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இது பேப்பருங்க, இது வந்து பேப்பர். ஜஸ்ட் ஒரு 10,000 ஒரு 1000 கோடிக்குன்னு வச்சுப்போமே. சோ 1000 crore ஒரு பேப்பர் இது. சரியா? இப்ப ஆர்பிஐ இந்த செக்யூரிட்டிய வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்? ஆர்பிஐ இந்த செக்யூரிட்டிய வாங்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க 1000 கோடிய இந்த பேங்க்காரங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? 1000 கோடிய பேங்க்குக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கான்செப்ட் புரியுதா? அப்போ பேங்க் கிட்ட அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பணம் வருகிறது. சரிங்களா? அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பணம் வருகிறது. அப்ப இன்னமும் இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும். சோ தப்பு அது. சரியா? சோ டியூரிங் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ செல்ஸ் செக்யூரிட்டி. ஆர்பிஐ வந்து செக்யூரிட்டியை வித்தா என்ன பண்றாங்க? செக்யூரிட்டி பேப்பரை இவங்க கொடுக்குறாங்க. பேங்க்காரங்க அந்த செக்யூரிட்டியை வாங்கிக்கிட்டு பணத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ நான் சொல்ற கான்செப்ட் புரியுது இல்லையா? இன்ஃப்ளேஷன் ரிசெஷன் டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்துட்டு என்ன சேல் பண்ண மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். சரியா? சோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. சோ நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சது இல்லையா? இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் திருப்பி சொல்றேன். சரி, ஓகே, அடுத்து போலாம். சோ OMO முடிஞ்சது. சோ இதுக்கான டெஃபினிஷன் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு அப்படியே நான் உள்ள போறேன். ஒரு நிமிஷம் தமிழ்ல எழுதிக்கோங்க, தமிழ்ல தான் நமக்கு தகராறு. பொதுவாக அரசு பத்திரங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பாதுகாப்பு பத்திரங்கள் போன்றவைகளை விற்கும் அல்லது வாங்கும் நடவடிக்கைக்கு வெளிச்சந்தை நடவடிக்கை என்று பெயர். ஓகேங்களா? So buying and selling of government securities and buying and selling of government securities and private securities between RBI and other commercial banks is called OMO. previous classes பார்க்க முடியும். சரியா? சரி, தமிழ்ல சொல்றேன். பொதுவாக அரசு பத்திரங்கள் மற்றும் தனியார் பத்திரங்களை வாங்கும் மற்றும் விற்கும் நடவடிக்கைக்கு OMO, அதாவது வெளிச்சந்தை நடவடிக்கை என்று பெயர். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுத பிராக்டிஸ் பண்ணுங்க இப்போ இருந்தே. சரியா? சரி, ஓகேங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் போலாம். இன்ஃப்ளேஷன் டைம்ல வந்துட்டு செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். buying and selling of government securities between RBI and other commercial banks. சரிங்களா? சோ நம்ம தமிழ் புக்ல மட்டும்தான் வந்துட்டு தனியார் நிறுவனங்கள்னு போட்டிருக்கு. சரியா? சோ அந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, இன்ஃப்ளேஷன் டைம்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சேல் பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸ் RBI. ஓகேங்களா? ரிசெஷன் டைம்ல ஆப்போசிட் பை பண்ணுவாங்க. சரியா? சோ அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. இன்ஃப்ளேஷன் டைம்ல பணவீக்கத்தின் பொழுது RBI அரசு பத்திரங்களை விற்கும். RBI sells securities. பணவாட்டத்தின் பொழுது வாங்கும். சோ எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். சோ ஏதாவது டவுட் இருக்கா? ரெப்போஸ் பார்த்துட்டோம், ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன், ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏதாவது டவுட் இருக்கா? ரெப்போ சொல்லிட்டேனா? நோட்ஸ் கொடுத்துட்டேன். ரெப்போ ரேட்டுக்குலாம் நோட்ஸ் கொடுத்தாச்சா? இல்லையா? ரெப்போ ரேட்டுக்கு நோட்ஸ் கொடுத்தோமா? நீங்க ஏதாவது சொல்லுங்க. எஸ், சொல்லியாச்சு. சரியா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன டைப் எல்லாம் பணம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சோ அதாவது RBI கிட்ட நம்ம பேங்க்காரங்க என்னென்ன டைப்ல வந்து பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போறேன். சரியா? அதுக்கப்புறம் CDR RDR இருக்கு, அதை நான் சொல்லிட்டு MSF சொல்ல வரேன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ப்ரீவியஸ் எக்கனாமிக் கிளாஸஸோட லிங்க் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. சரிங்களா? சோ அந்த சேனல்ல நீங்க பாத்துக்கலாம்.
யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணிட்டு பிரைவேட்ல போட்டிருக்கேன். சோ அந்த லிங்கை வந்து நான் சேனல்ல கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் மானிட்டரி பாலிசி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வேற டாபிக்ஸ் நான் எடுக்கல, சரியா? ஏன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய ஜிடிபி என்டிபி எல்லாம் எடுத்தனா தூக்கிடுவீங்க, அதனால. ஓகேவா? சரி, ஓகே. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ பேங்க் ரேட் நம்ம பார்த்தோம். சோ பேங்க் ரேட் பார்த்தோம். ரீஃபினான்சிங் அண்ட் ரீடிஸ்கவுண்டிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? சோ இது வந்துட்டு நான் வந்து சிம்பிள் டேர்ம்ல வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் சொல்லியிருப்பேன், சரியா? பட் அது வந்து ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும், சரியா? நமக்கு அது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. அதனால ஜஸ்ட் லோன் வாங்குறோம் இல்லையா, அந்த லோன் வாங்குறதுக்கு போடக்கூடிய வட்டி விகிதம் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க, சரியா? சோ இது உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் மீன் பை பேங்க் ரேட்? வங்கி வீதம். சோ ஆர்பிஐ கிட்ட இருந்து அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ் லோன் வாங்குறாங்க இல்லையா, சோ அதுக்கான வட்டி வீதம், சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன டாபிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற எந்த முறையில வாங்கலாம்னா அமௌண்ட் ஷார்ட் ஃபால் ஆகிறது, சரியா? சோ பணம் பற்றாக்குறை வரும் பொழுது ரெப்போ ரேட். சோ ரெப்போ ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு மாசத்துக்கு பணம் தேவைப்படுகிறது, அதனால என்ன பண்றேன்னா ஆர்பிஐ கிட்ட வந்து பணத்தை ஆர்பிஐ கிட்ட இருந்து போயிட்டு ஒரு ஷார்ட் டியூரேஷன் எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அதையும் வாங்குறோம். சேம் ஆர்பிஐ கிட்ட இருந்து பணத்தை வாங்குறோம். ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் உங்களுக்கு தெரியும், பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ பணத்துக்கு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? எம்எஸ்எஃப், சரியா? எம்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பல்கான அமௌண்ட், நிறைய பணம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் கால்ட் பேங்க் ரேட். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? பல்கா வாங்குறது. இது ஷார்ட் ஃபால் டைம். சோ பண பற்றாக்குறை ஏற்படும் பொழுது வாங்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட், சரியா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட், எமர்ஜென்சி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே நாள்ல கொடுத்துறேன், ஒரே நாள்ல கொடுத்துறேன், இன்னைக்கு இப்ப கொடுங்க பணம் வந்து நைட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் இல்லையா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நைட்டோட நைட்டா இரவோடு இரவாக வாங்குதல், சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எஃப். சோ நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா? whether RBI will buy from commercial bank, that is called reverse repo rate. மீல் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்குவாங்க, சரிங்களா? சோ லிசன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ஆண்டுதோறும் ஒரு பல்கான அமௌண்ட், சரியா? இப்போ நான் ஒருத்தன் கிட்ட போயிட்டு 10 லட்சத்துக்கு நான் வாங்குறேன், சரியா? நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுகிறது, சரியா? அல்லது 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது ஷார்ட் டைம்க்கு, ஒரு மாசத்துல நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அடிஷனலா இங்க நம்ம வாங்குறோம். சோ திஸ் இஸ் கால்ட் ஷார்ட் ஃபால். பண பற்றாக்குறை ஏற்படும் பொழுது ஒரு குறைந்த காலத்துக்கு வாங்குறது. இது ரொம்ப எமர்ஜென்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறோம். சோ திஸ் இஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட், நைட்டோட நைட்டா இன்னைக்கு நான் வாங்கிக்கிட்டு நாளைக்கே கொடுத்துறேன் அப்படின்றது. சோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். பட் வந்து பாத்தீங்கன்னா பணம் டைம் இருக்கு இல்லையா, டைம் டியூரேஷன் மட்டும் மாறும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுது இல்லையா? இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சோ 14 days சொல்லி கொடுத்திருப்பாங்க, சரி. ஆனா ஓவர் நைட் ஃபெசிலிட்டி, நைட்டோட நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு இரவோடு இரவாக பணத்தை வாங்குறது. சோ நான் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான்? இந்த கான்செப்ட் மூணுமே புரிஞ்சுதான்? மூணுமே ஆர்பிஐ கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு பணம் போகிறது, கமர்ஷியல் பேங்க் கடன்காரர்கள், சரியா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ன்றது மட்டும் இந்த ரெப்போக்கு ஆப்போசிட், பேங்க் காரங்க கிட்ட இருந்து ஆர்பிஐ கடன் வாங்குவாங்க, சரியா? சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எஸ்எஃப் சொல்லுவாங்க, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. சோ அடுத்து போலாம். இந்த புக் நீங்க தமிழ் மீடியம் சங்கர் கணேஷ் கீ கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். சோ அந்த புக் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும், சரியா? தமிழ் மீடியம்க்கு அது ஓகே. சார் டைம் ஆஃப் ரிட்டர்ன், அது நான் இங்க எழுதி போட போறேன், மூணுத்துக்கும் நான் கம்பேர் பண்ணி எழுதி போட போறேன், சரியா? சோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து இந்த ரெப்போஸ் ஆகட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆகட்டும் ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம்
14 நாள் 28 நாள் 56 நாட்கள். சரிங்களா? நான் சொல்றேன். சோ அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட், ஷார்ட் டேர்ம், குறைந்த காலம். இது வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம், ஓகேங்களா, நீண்ட காலம். இது குறைந்த காலம். இது ஓவர் நைட், இரவோடு இரவாக ஒரு நைட். சரிங்களா? சோ இந்த மூணும் புரிஞ்சுதா? சோ சேம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா? சோ இது போதும். 3 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு பேங்க் ரேட், வங்கி வீதம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட், ரெப்போ வீதம், ரெப்போ. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எஃப், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. தமிழ்ல இதுக்கான இது கிடைக்கவில்லை. சரிங்களா? சோ இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். வேற ஏதாவது நல்ல புக் கிடைக்கலீங்க தமிழ் மீடியம்க்கு? எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆக மாதிரி. இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? ரிவர்ஸ் ரெப்போ பீரியட் இது எல்லாமே இதேதான், இதெல்லாம் இதேதான். சரியா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆல் ஆர் சேம் கலர், பென் சேஞ்ச் பண்ணுங்களா? லிசன், இதுக்கு வந்து ஓவர் நைட்டுங்க. இது ஓவர் நைட். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நான் நெக்ஸ்ட் இதா எழுதி வைக்கிறேன். எம்எஸ்எஃப்க்கு நான் சொல்றேன். சரியா? இது ஓவர் நைட், இது லாங் டேர்ம், ஒரு வருஷத்துக்கு வரும். இது லாங் டேர்ம்ங்க, ஒரு வருஷத்துக்கு வரும். ஏதாவது டவுட் இருக்கா? தமிழ்ல இருக்கு, சேனல்ல அந்த புக் இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எஸ்எஃப் என்பது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அடிஷ்னலான பணம். சோ ஆல்ரெடி கொடுத்து முடிச்சாச்சு, தேவைக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணத்தை வாங்கிட்டோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா ஒரு பணத்தை நம்மளால வாங்க முடியும். அது தட் இஸ் கால்ட் எம்எஸ்எஃப். நான் சொல்ற கான்செப்ட் அப்படியே ரஃபா எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட்கள், 7 நாட்கள், 1 வாரம் அல்லது 2 வாரம் அல்லது 28 நாட்கள் அல்லது 2 மாதங்கள், 56 நாட்கள். சோ ரெப்போ ரேட்டுக்கான மேக்சிமம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 56 டேஸ்க்குள்ள முடிஞ்சிடும். ஒரு சில புக்ஸ்ல மாத்தி கொடுத்திருப்பாங்க, இது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இது வெரிஃபைடு. சரிங்களா? சோ 7, 14, 28, 56 என்பது அந்த தவணை, இந்த நாளுக்குள்ள நம்ம வாங்க முடியும். ஒரு வாரத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாரத்துல நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், 2 வாரத்துல ரிட்டர்ன் பண்ணிடுறேன், இல்ல 2 மாசத்துல நான் ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லிட்டு இதை பண்ண முடியும். சரியா? இது ஓவர் நைட். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா? பட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு 15 நாட்கள் வரைக்குமே நம்மளால நீட்டிக்க முடியும். சரிங்களா? இந்த எம்எஸ்எஃப் என்பது, லிசன், எம்எஸ்எஃப் என்பது நம்ம வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு 15 நாட்கள் வரைக்கும் நீடிக்க முடியும். சோ இத பத்தி நான் பின்னாடி நான் சொல்றேன். பில்ஸ், டி பில்ஸ் அதெல்லாம் வரும்போது நான் சொல்றேன், பில்ஸ் பத்தி இருக்கும். சரிங்களா? எம்எஸ்எஃப் என்பது ஆல்ரெடி நான் பணத்தை வாங்கிட்டேன், இதுக்கு மேல பணம் ஆர்பிஐக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கு, அதனால என்ன பண்றேன்னா டே எனக்கு பணத்தை கொடுங்க யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தை கேட்கிறேன். சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு குறைந்தபட்ச தொகை. சோ எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டோட்டல் என்டிடிஎல், சோ ஒட்டுமொத்த பணம் இருக்கு இல்லையா, பேங்கோட பணம் கஸ்டடியில வந்துட்டு எந்த அளவுக்கு டிமாண்ட் டெபாசிட்ஸ் இருக்கு, சோ அதுக்கு தேவை வைப்பு நிதிகள், அதுக்கப்புறமா பிக்ஸ்டு டெபாசிட், சோ சேமிப்பு வைப்பு நிதிகள்லாம் இருக்கு இல்லையா, சோ அது எல்லாத்துலயுமே எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 100 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 2%, சோ ஜஸ்ட் 2 கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த எம்எஸ்எஃப் நால வாங்க முடியும். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா? பேங்க் ரேட்ல பல்கா வாங்கலாம், ரெப்போ ரேட்ல அதை விட ஓரளவுக்கு ஷார்ட், கொஞ்சம் பணத்தை கம்மி. இதுல வந்து இவ்வளவுதான், எவ்வளவு பணம் இருக்கோ அதுல 2% வந்துட்டு வாங்க முடியும். சோ நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? சோ இவ்வளவு தெரிஞ்சால் போதுமானது டிஎன்பிசி குரூப் 2க்குலாம். சரியா? நான் பிளஸ் கிளாஸ்ல கொஞ்சம் டீடைல்டா பேசியிருப்பேன் இத. ஓகேவா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோட்ஸ்மே நான் கிளாஸ்ல லிமிட்டடா தான் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க ரன்னிங் நோட்ஸ் நிறைய எழுதிக்கோங்க. சரியா? ஏன்னா டைம் பத்தாது.
டைம் பத்தாது, சோ அதனால நீங்க எழுதிக்கலாம். சரி, ஓகே, அடுத்து போலாம். MSF வேணா எழுதிக்கோங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும். பேங்க்ஸ் கேன் borrow and additional amount, சரிங்களா, of overnight. So வங்கிகள் ஒரு வங்கிகள் மேலும் சிறிது பணத்தை அல்லது சிறிது தொகையை RBI இடமிருந்து அவசர கால தொகையாக பெற முடியும். சரிங்களா, டைம் பீரியட் போட்டுக்கோங்க, ஓவர் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, சோ இது போதும். சோ அட் பிரசன்டா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா ஒரு 5ல இருந்து 6% இருக்கும். சோ நான் லாஸ்ட் அப்டேட் பண்ணும்போது எவ்வளவு கம்மி பண்ணிருந்தாங்க, 4.65. ஃபர்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணும்போது 6.75 இருந்துச்சு, அடுத்து 5.65 இருந்துச்சு, அப்புறம் 4.65ல இருக்கு. சரியா, சோ இது எக்ஸாம்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா, சரி போதுங்க. சோ இந்த குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல் முடிச்சிட்டோம். சோ இதுதான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய டாபிக். சோ அதுல நம்ம முடிச்சிட்டோம், உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சரியா, சோ அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. சரியா, சோ அதை நீங்க எழுதிக்கலாம், தரவியல் ரீதியான கட்டுப்பாடு. வெயிட், அதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் எழுதிக்கோங்க, இன்னும் ஒரு பாயிண்ட் ஸ்கூல் புக்ல இருக்கும். லிசன், ஆக்சுவலி நான் வந்து என்ன பண்ணேன்னா இது CRR தனியா சொல்லியிருப்பேன், SLR தனியா சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஆக்சுவலி புக்ல அப்படி கொடுத்திருப்பாங்க, CRR SLR தனியா இருக்கும், அப்புறம் RDR அப்படின்னு சொல்லிட்டு புக்ல ஒண்ணு இருக்கும். சரிங்களா, RDR தனியா கொடுத்திருப்பாங்க, அது தவறு. RDR கீழே தான் இந்த CRR SLR வருகிறது. சரிங்களா, சோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. சோ இது புரியுதா? சோ சேமிப்பு எவ்வளவு வச்சிருக்கிறோம் அப்படின்றதுக்கான வைப்பு நிதி. நான் சொல்றேன். ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ இது மட்டும் எழுதிக்கோங்க. சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட NCERT புக்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. ரிசர்வ் அப்படின்னா என்னன்னா சேர்த்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா, ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது. நான் சொல்றேன். ஓகேங்களா, ரிசர்வ் எவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறோம், டெபாசிட் எவ்வளவு பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா, அதுக்கான விகிதம். சோ நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? RDRனா என்ன, எவ்வளவு பணத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். CRRனா தெரியும். சரிங்களா, CRR கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன சொல்றாங்க, வங்கியோட அந்த ரொக்க கையிருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அது கரெக்டான டேர்ம், ரொக்க கையிருப்பு விகிதம். இது சட்டமுறை நீர்மை விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இது ரெண்டுமே. சோ நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். சரிங்களா, சோ வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ. சோ அந்த VRRனாலும் சரி RDR ஆனாலும் சரி ரெண்டுமே வந்து சேம் தான். நம்ம ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்திருப்பாங்க. இந்த ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோன்றது NCERT புக்ல இருக்கு. சரிங்களா, வேரியபிள் இந்த ரிசர்வ் ரேஷியோன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மா கார்த்திகேயன் அந்த அவங்க எழுதின புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் வந்து கான்செப்ட் சேம் தான். நான் சொல்றது புரியுதா? ஒட்டுமொத்தமா சேர்த்து வைக்கிறதுல தான் சொல்றாங்க. சோ இந்த கான்செப்ட் வந்து நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். NCERT புக்ல RDRன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இந்த கிளாஸஸ் ரெக்கார்டட்ல பார்க்கலாம். சரிங்களா, சோ ஏதாவது டவுட் இருக்கா? கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம், எக்ஸாம் டைம்ல ஏதாவது கொடுத்தாங்கன்னா சோ அந்த கான்செப்ட்ல என்ன டேர்ம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்.
ஸ்கூல் புக்ல VRR ன்னு இருக்கா, வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோனே. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது NCERT புக்ல இருக்கிறது சரிங்களா, RDR. அதனால இதை நான் இங்க சொல்லிடுறேன், நான் அடிஷனலா எழுதியிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டெபாசிட் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த பணத்தையும் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சோ மக்களோட பணம். சரி ஓகேங்க, மக்களோட பணம், அந்த ஒட்டுமொத்த டெபாசிட் பேங்க் வந்துட்டு எவ்வளவு சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதோட டேர்ம் தான், நீங்க அதை பாத்துக்கலாம். சோ ஏதாவது டவுட் இருக்கா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது ரெண்டும் எந்த ஹெட்டிங்ல போட்டு கொடுத்தாலும் சேம் தாங்க சரிங்களா. பர்சன்டேஜ் CRR SLR குள்ளது எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி குவார்ட்டருக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. அது நான் சொல்றேன் சரிங்களா, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிக்ஸ் பண்றாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசலாம் சரியா. சோ லாஸ்ட்ல வரும் அந்த டாபிக். சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு RDR சொல்லி கேட்டாங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணுவாங்க கொஸ்டின்ல. சோ VRR கேட்டா மட்டும் அதுல போட்டு சொல்லுவாங்க. NCERT புக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும் சரியா. சோ அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக் பாக்குறோம்னா குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல். சோ தர ரீதியான கட்டுப்பாடு, குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல். சோ தர ரீதியிலான கட்டுப்பாடு. எக்கனாமிக்ஸ் படிக்கணும். கரன்சி டெபாசிட் ரேஷியோ சொல்லலையா? ஓகே, சோ அதை எழுதிக்கோங்க. சைட்ல ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க, அது ஒண்ணு இல்லைங்க. ஒட்டுமொத்தமா வந்து நம்ம இருக்கிறோம் இல்லையா மக்கள், அதை நான் அப்படியே சொல்றேன், எழுதிக்கோங்க சரிங்களா. கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இது புக்ல இருக்கும். இத மொத்தமா அப்டேட் பண்றதுக்கு எழுதும்போது கொஞ்சம் ஸ்பேஸா விட்டு எழுதுங்க சரியா, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் உங்களுக்கு. பாருங்க இப்ப இடமே இல்லை என்னோட நோட்ஸ்ல அப்டேட் பண்றதுக்கு. சரி, தமிழ் எழுதலான்னு பார்த்தா இடம் சுத்தமா இல்லை. சரி, CDR அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு. சோ மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா, சோ நம்ம மக்கள் எல்லாருமே இப்போ எவ்வளவு பணம் வச்சிருக்கிறோம், அதுல எவ்வளவு எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் நான் சேலரி வாங்குறேன் ஓகேவா, இதுல வந்து ஒரு 20,000 ரூபாய் நான் பேங்க்ல போட்டு வைக்கிறேன். மீதி 30,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நான் செலவு பண்றேன், அது இதுன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்றேன் சரிங்களா. சோ பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சிருக்கோம். சோ சேவிங்ஸ் கிடையாது, சேவிங்ஸ் குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல்ல வந்திருக்கும். ஆக்சுவலி இது குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, அது கால்குலேஷன் தான். CDRன்றது ஒரு கால்குலேஷன், அதனாலதான் தனியா சொல்றேன். குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல்ல எது வருது, SLR, பேங்க் ரேட்டு, CRR, SLR, அது மட்டும்தான். இது வந்து மக்கள் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கின்றது, பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்ட் CDR அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சோ கரன்சி டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பணம் எந்த அளவுக்கு நம்ம சேமித்து வைத்திருக்கக்கூடிய விகிதம் சரியா, பணம் சேமிப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்திருப்பாங்க. அதை டெபாசிட் புக்ல காணும், எந்த பாயிண்ட்ஸுமே இல்ல நோட்ஸ்ல. சோ சார் ரொம்ப கண்டென்ட் கம்மியா இருக்குங்க புக்லயும், ஸ்கூல் புக்லயும் சரி, இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ்லயும் சரி. தமிழ் மீடியம்ல ஓரளவுக்கு வந்துட்டு இந்த புக் நல்லா இருக்கு சரிங்களா. சங்கர் கணேஷ் கீ கான்செப்ட்ல பரவாயில்ல, மத்தது எதுவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸே இல்ல. சரி ஓகே, இது என்னன்னு சொல்லிட்டு புரிகிறதா? இது குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல்ல வராது சரியா. என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா CDR எந்த லெவலுக்கு டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க பணம். இப்போ நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல போட்டு வைக்கிறோங்க பணம், சோ அதுதான் சொல்ல வராங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுது இல்லையா, மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கின்றது, அதுல எவ்வளவு எடுத்துன்னு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே கன்சிடர் பண்றாங்க. அது சேவிங்ஸா இருக்கலாம் அல்லது பிக்ஸ்டு டெபாசிட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். ஒட்டு மொத்தமா மக்கள் வந்துட்டு எந்த லெவலுக்கு வங்கியில வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் வந்து இந்த CDR. இது புக்ல இருக்கும், இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இது குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல்ல வராது இது சரியா, இது ஒரு கான்செப்ட் அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா? பப்ளிக் கரன்சி அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து போலாம்.
அடுத்து போலாம். எங்க விட்டோம்? இந்த டேர்ம்ஸே நமக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. ஒன்னொன்னு ஒரு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. நேம கோவி ஒரே ஒரு டேர்ம் மட்டும் கொடுக்குறேன். நேம கோவி என்ன தெரியுதா இது? இது என்னன்னு புரியுதா? நேம கோவி, சரோவி, சரோவி ஏங்க இதுதாங்க சட்டப்படியான ரொக்க விகிதம். ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? சோ இதுதான் வந்து சரோவி. ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோக்கு இவங்க புக்ல எழுதுன வேர்டு. எக்ஸாம்ல இந்த ஒவ்வொருத்தர் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்காங்க, முடியல. நேர்மாற்று ரெப்போ ரேட், அந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொன்னோம் பாத்தீங்களா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதுதான் நேமோகோவி. சரி, ஓகே, ஃபைன். சோ சார், இது தமிழ் லாங்குவேஜ் தானான்னு கேக்குறீங்களா? அதுவே ஷார்ட்டா எழுதிருக்காங்க. நேர்மாற்று ரெப்போ விகிதம், அதுதான் வந்துட்டு ஷார்ட்டா எழுதி வச்சிருக்காங்க. சோ நம்ம எழுதுவோங்க இல்லையா? ரெப்போ ரேட் அப்படின்னா ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன். ரெப்போன்றது ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேர்மாற்று மறுகொள் முதல் வீதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல ஒரு புக்ல ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப ஹார்டா இருக்கு எனக்கு. எக்கனாமிக்ஸ் வந்துட்டு முடியல. இங்கிலீஷ்ல எடுக்க சொன்னீங்க பாட்டு ஃப்ளூயண்டா போயிட்டே இருக்கும். தமிழ்ல ரொம்ப திணறேன். மத்த சப்ஜெக்ட் எல்லாம் பாருங்க, நீங்க ஹிஸ்டரி எல்லாம் அது தமிழ்லயே வரும். தமிழ் அப்படியே டிகேட் பண்ணுவேன். இந்த எக்கனாமிக்ஸ் வந்துட்டு பிரச்சனை. சரி, தமிழ் மீடியம் எடுக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறதோட நிப்பாட்டிடுறாங்க. சரி, ஓகேங்க, அடுத்து போலாம். ஏதாவது டவுட் இருக்கா? குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் போயிடலாம். சோ குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல்ல என்னென்னலாம் எழுதி போட்டோம்? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன எழுதிருக்கோம்? இந்த சாப்டர் இருக்க புக்ல சரிங்களா, வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், பேங்கிங்னு. அதுல நீங்க பார்த்துக்கலாம். சரியா? சோ குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல், சோ தரவியல் ரீதியான கட்டுப்பாடு. தரவியல் ரீதியான கட்டுப்பாடு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எழுதலையோ? சரி, ஓகே, இது எழுதிக்கோங்க, நான் சொல்றேன் ஒரு சில பாயிண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், கடன்களை ஒழுங்குபடுத்துதல். கடன்களை ஒழுங்குபடுத்துதல். சோ இத ஒன்னு அப்படியே சொல்லிட்டே போறேன். சரிங்களா? குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல், தரவியல் ரீதியான கட்டுப்பாடு, அது கீழே எழுதி கொண்டு வருகிறோம். சோ நம்பர் 1, ஓகேங்களா? தன்மை முறையிலானது. சரியா? ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், கடன்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கீங்க. ஓகேவா? சோ ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட லோன் வாங்குறதுக்கு ஒருத்தவங்க வராங்க. சரியா? சோ ஏ என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர், விவசாயி, ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர். பின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் அதிபர். சரிங்களா? சோ யாருக்கு நீங்க லோன் கொடுப்பீங்க? யாருக்கு லோன் கொடுப்பீங்க? விவசாயிக்கு கொடுப்பீங்களா, தொழில் அதிபர் கொடுப்பீங்களா? பி 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 அப்ப யாருமே ஏ கொடுக்க மாட்டீங்க. ஓகே, சோறு போடுறது இவங்க தான், பட் இவங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க மாட்டீங்க. சரி, ஓகே, பிராக்டிகலா பேசுங்க. ஓகேங்களா? ஃபைன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விவசாயிக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்? கொடுத்தா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க விவசாயி. யா, தொழில் தர்மம் கொடுத்தா இந்த விவசாயி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாரு, டிலே பண்ணுவாரு, பெனிஃபிட் லெஸ், ரிஸ்க் அதிகம். சரியா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? இந்த தொழில் அதிபர் கிட்ட தான் கொடுப்போம். சரிங்களா? ஏங்க வேற ஒருத்தர் பணம்ன்றதால நீங்க விவசாயி கொடுத்துருவீங்களா? சரி, இப்ப உங்களோட பணம் இருக்கு, உங்ககிட்ட ஒருத்தர் கடன் வாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கொடுத்துருவீங்களா? இவர் ரிட்டர்ன் பண்ண மாட்டார், சரியா கொடுக்க மாட்டாரு. ஓகேவா? குடும்ப கஷ்டம் அதெல்லாம் சொல்லி பிரச்சனை சொல்லி வந்து கேட்பாரு. சோ அதனால வந்துட்டு நீங்க கொடுப்பீங்களா? நோ, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டோம். சோ அப்போ வந்துட்டு தொழில் அதிபர் கொடுப்போம். சோ இப்ப எல்லாருமே இந்த மாதிரி கம்பெனி விஜேஎம் இப்படிப்பட்ட ஆட்களுக்கே நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மக்கள் எல்லாம் எப்படி வந்து வாழ்வாங்க? எப்படி விவசாயம் பண்ணுவாங்க? எப்படி நாடு முன்னேறும்? சோ ஏதாவது டவுட் இருக்கா?
சோ இப்போ வந்து நாடு நாசமா போகும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? நான் சொல்றது புரியுது இல்லையா? சோ அப்போ என்ன பண்றாங்கன்னா பேங்க் வந்துட்டு ஆர்பிஐ வந்து சொல்றாங்க, அப்போ நாடு முன்னேறணும்னா விவசாய மக்களுமே முன்னேறணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த என்னது எஜுகேஷன் இருக்கு, கல்வி. சோ எஜுகேஷன் லோனும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? எஜுகேஷன் லோன்லாம் நிறைய பேங்க்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வார்டு அப்படின்னு சொல்லிட்டு அலாகேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த வார்டுக்கு வந்து இந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க போய் அந்த பேங்க்ல போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேங்க் இல்லை, நீங்க வேற பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த மாத்தி அவங்க காட்டுவாங்க. சரியா? சோ காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரியா? சோ அப்போ இதனால டெவலப்மெண்ட் பாதிக்கப்படும். சரிங்களா? சமூக மேம்பாடு என்பது பாதிக்கப்படும். சோ இந்த மேம்பாடு அடையாது. இதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. எவ்ரி பேங்க் ஹேஸ் டு கிவ் 40% ஆஃப் தேர் லோன்ஸ் டு பிரியாரிட்டி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒவ்வொரு வங்கியும் தன்னுடைய கடன் கொடுக்குறீங்களா அதுல 40% வந்துட்டு முதன்மை துறைகள் அல்லது பிரியாரிட்டி செக்டார்னு சொல்றோம் இல்லையா, அந்த செக்டாருக்கு வந்துட்டு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரியா? சோ புரிஞ்சுதா? வாட் இஸ் மீன் பை ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் புரிஞ்சுதா? எஸ். சோ எழுதிக்கோங்க. Every bank has to give 40% of that credit to priority sector. So ஒவ்வொரு வங்கியும் தனது கடன் தொகையில் 40% நான் சொல்றேன் 40% முதன்மை துறைகளுக்கு வழங்க வேண்டும். முதன்மை துறைகள் என்பவை எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், விவசாயம், எஜுகேஷன். சரிங்களா? அடுத்து எம்எஸ்எம்இ, குறு நிறுவனங்கள், எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்கேல், அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்றாங்க இல்லையா, சிறு குறு அந்த தொழிலகங்கள். சரிங்களா? சோ இவற்றிற்கு கொடுக்க வேண்டும். ஹவுசிங், சார் அன்அகாடமில இதெல்லாம் வரும். புரியல? அன்அகாடமில எதுவா? புரியல? எஜுகேஷன் கேக்குறீங்களா? இப்போ அன்அகாடமில வந்துட்டு நீங்க படிக்கிறதுக்காக லோன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எஜுகேஷன் தானே. அன்அகாடமில படிக்கிறதுக்காக நீங்க லோன் போடுறீங்க அப்படின்னா அது எஜுகேஷன் லோன். சரியா? சோ நம்ம காலேஜ்ல படிக்கிறது மட்டும் தான் எஜுகேஷன் லோன் கிடையாது. ஃபாரின்ல போய் படிக்கிறோம் பாத்தீங்களா, அதுமே எஜுகேஷன் லோன் தான். இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு சில இன்ஸ்டிடியூட், யூபிஎஸ்சி இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அவங்களே வந்துட்டு லோன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. பட் வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஒரு இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்கிறது வந்துட்டு எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்கள். பட் ஏன்னா பர்சனல் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். சரியா? சோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு டிகிரி ஒரு சர்டிபிகேட் ஹோல்டரா இருக்கணும், அது ரிஜிஸ்டர்டு கம்பெனியா இருக்கணும். சரியா? அது ரிஜிஸ்டர்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும். இப்ப காலேஜ்ல நமக்கு கொடுப்பாங்க இல்லையா போனாஃபைட் சர்டிபிகேட், அதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்தா லோன் கொடுப்பாங்க. சோ இங்க அன்அகாடமில எங்க கொடுக்குறாங்க? சோ பட் அன்அகாடமில நீங்க படிக்கிறதுக்கு லோன் வாங்கவும் முடியும். அன்அகாடமில வந்து இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து அவங்களே டயப் பண்ணிருக்காங்க. சோ அவங்களே அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி லோன் வாங்கி கொடுத்துருவாங்க. சென்னையில ஒரு சில இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? நான் பார்த்திருக்கேன். பிரெயின் வாஷ் பண்ணி சும்மா வந்தவங்கள இன்ஸ்டிடியூட் காரங்க வந்து பாத்தீங்கன்னு என்ன பண்றாங்கன்னா எவ்வளோ 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் எடுக்க வச்சுட்டாங்க. நீங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணாதான் வந்துட்டு
இன்ட்ரெஸ்ட் ஹை சார் எஜுகேஷன்கா யா எல்லாத்தையும் அதிகமா போடுவாங்க. சோ இது டெல்லியில நடந்த ஒரு இன்சிடென்ட் சரிங்களா, தமிழ்நாடு கிடையாது சரிங்களா. சோ ஏதாவது டவுட் இருக்கா? சரி ஓகேங்க. சோ 40 ஒவ்வொரு வங்கிகளும் 40% ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். சோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40-60 சரிங்களா, இந்த 60% நீ வெளியே கொடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் பிரச்சனைகள். சோ என்ன சொன்ன நீ ஃபார்மர் தானே கொடுக்கணும்னு சொன்ன, ப்ரியாரிட்டி செக்டார் ஃபார்மர்ஸ் எஜுகேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். நானும் ஃபார்மருக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஃபார்மர் யார் ஃபார்மர், இப்போ 10,000 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்றாங்க, இவரும் ஃபார்மர். யாருக்காவது 1000 ஏக்கர் லேண்ட் இருக்கா? யாராவது 1000 ஏக்கர் லேண்ட்ல வச்சிருக்காங்களா? இப்போ வச்சிருக்காங்க சரிங்களா. டி எஸ்டேட்ஸ்ல வச்சிருக்காங்க பாத்தீங்களா, டாப் கம்பெனிஸ், பிர்லா குரூப்ஸ், ரத்தன் டாடா குரூப்ஸ் அவங்கலாம். சரி சோ லிசன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் 40 ஏக்கர் 50 ஏக்கர்லாம் வச்சிருக்காரு, பயங்கர வெல்த்தியான ஃபார்மர் ஓகேவா. சோ இவரும் ஃபார்மர் தான். இப்போ இவர் இருக்கிறாரு. இன்னொன்னு இந்த மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஏழை விவசாயி. இவர் பணக்கார விவசாயி சரிங்களா. ரெண்டு பேருமே அக்ரிகல்ச்சர் பண்றாங்க, ரெண்டு பேருமே ஃபார்மர்ஸ் தான். இப்போ இங்க 40% லோனை வந்துட்டு இவரும் கேட்கிறாரு இவரும் கேட்கிறாரு. சோ மார்ஜினல் ஃபார்மரும் கேட்கறாங்க, வெல்தி பர்சனும் கேட்கறாங்க. சோ யார் கொடுப்பீங்க? சோ கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெல்தி பர்சனுக்கு தான் போகிறது. சோ திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரச்சனைகள் வருகிறது. சோ ப்ரியாரிட்டி செக்டார்ல கொடுக்கிறதுக்கு சரியா. சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ ஓகே இந்த மாதிரி பண்றீங்களே நீங்க, சோ உள் இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க சரியா. சோ ரிசர்வ் பண்றாங்க அக்ரி செக்டார். இப்ப அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அக்ரி செக்டார்ல விவசாயத்துல இந்த ஸ்மால் அண்ட் இந்த மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு 8% நீங்க கொடுக்கணும் சரிங்களா. சோ அக்ரி செக்டாருக்கு மட்டும் 18% அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. அதுல கண்டிப்பா 8% வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அல்லது சிறிய மற்றும் குறு விவசாயிகள் சரிங்களா. இந்த சிறிய விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இவங்களுக்கு 8% கொடுக்கணும். அக்ரி செக்டாருக்குன்னு சொல்லிட்டு 18% வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? சரியா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து பாத்தீங்கன்னா வீக்கர் சொசைட்டி. சோ பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், வீக்கர் செக்ஷன், பின்தங்கியுள்ள மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10%. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ் சொல்ல பாத்தீங்களா, சோ அவங்களுக்கு வந்து சிறு குறு தொழிலகங்கள் அதுக்கு ஒரு 7.5% அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. சோ இந்த மாதிரி ஃபர்தரா அண்ட் எக்ஸெட்ரா சரிங்களா ரிமைனிங். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த 40% ஸ்பிளிட் பண்ணி நீ வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 10% கொடு. கம்பெனி இருக்கு இல்லையா, குட்டி குட்டி கம்பெனிஸ், அதுக்கு 7.5% கொடு. இது வந்துட்டு 18% கூட அக்ரி செக்டாருக்கு. மற்றவை எஜுகேஷன் அது எல்லாமே பின்னாடி சரியா. சோ இப்ப புரிஞ்சுதா? இப்ப வந்து வெல்தி பர்சன்ஸ் இதா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அக்ரி செக்டாருக்கு லோன் வாங்க போறவங்கள ரெண்டா பிரிச்சுட்டு கண்டிப்பா அதுல 8% வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போகணும். யாரு? இது சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 8% இதுல இட ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ உள் இட ஒதுக்கீடு அந்த கான்செப்ட் வந்துட்டு இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் ஃபாரின் பேங்க்ஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 40% கிடையாது, அவங்களுக்கு 32% அப்படியே எழுதிக்கோங்க ரஃபா சரிங்களா. சோ வெளிநாட்டு வங்கிகளுக்கு வந்து 32% மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சரியா. சோ இது புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? 32% அவங்களுக்கு இந்த மாதிரி சப் டார்கெட்ஸ் எல்லாம் கிடையாது, நீ யாருக்கு வேணா கொடுத்துக்கோ, ஆனா 32% ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கொடு, அவ்வளவுதான். சோ ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாம். அடுத்து டைம் இருக்கா? ஆயிடுச்சா? டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இன்னும் ஒரு சின்ன டாபிக் மட்டும், எல்லாம் பெரிய டாபிக்கா இருக்கு. சரி ஓகே, நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். சோ ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? சோ நாளைக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே ஃபைன். இந்த டாபிக்கும் அடுத்து ஜிடிபி டாபிக், இன்ஃப்ளேஷன், அப்புறம் டாக்ஸ், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இது மட்டும் நம்ம டீடைல்டா பேசுவோம் கிளாஸ்ல, ரொம்ப டீடைல்டா இருக்கும் சரியா. ஃபுல்லா கான்செப்சுவலா. அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே லைட்டா பார்த்துட்டு போய்க்கலாம்.
கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ அது வேண்டாம், இங்க நான் பேங்க் வரும்போது நான் சொல்றேன். பேசல் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாபிக் வரும்போது நான் சொல்றேன். இந்த டாபிக் முடிட்டோம். பேசல் நார்ம்ஸ் அதை படிப்போம், அதுல வந்து நம்ம சொல்றேன் நான். சரிங்களா? சோ டோட்டலா வந்துட்டு எந்த அளவுக்கு வெயிட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ ஒன் டைம் ரிவிஷனா? சரி, ஓகே, லிசன். OMO அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், வெளிநாட்டு வெளிச்சந்தை நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன். ஆர்பிஐ கிட்ட அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா வாங்குறதும் விக்கிறதும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிங்களா? இனிமே டெய்லி மார்னிங் டெய்லி இருக்காது, ஏன்னா எனக்கு கண்டினியூஸா கிளாஸஸ் இருக்கு. ஆல்டர்னேட் டேஸா போட்டுக்கலாம். சரிங்களா? ஆல்டர்னேட் டேஸா போட்டுக்கலாம். சோ வாங்குதல் மற்றும் விற்றல், சோ அந்த நடவடிக்கை பேர் வந்து பாத்தீங்கன்னா OMO. சரிங்களா? 32%ன்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு. கால் மணி மார்க்கெட் அது எல்லாத்தையும் நான் சொல்றேன். நோட்டீஸ் மணினா என்ன, அது எல்லா பாயிண்ட்ஸுமே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சோ அது போகட்டும். சோ நான் 8 கிளாஸஸ் யூனிட் 8 அந்த டாபிக் அப்படியே போட்டு விடுறேன். சரிங்களா? ரெக்கார்டட் செஷனாவே நான் தரேன், அதையும் இங்க பாருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் அந்த கல்ச்சர் இது முடிச்சுட்டு நம்ம போய்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, இது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க நாளைக்கு கேளுங்க. புக் வந்து சேனல்ல இருக்கும், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சார், தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஓகே, கேட்கணும்னா கேளுங்க, ரெக்கார்ட் ஆஃப் பண்றேன்.